உட்காரப்பா, உன்னைய பத்தி தான் சொல்றாங்க. உட்காரு. நீ போய் அங்க பீ வேண்ட தெரியுமா? திரும்பி உட்காருங்க, தெரியும். சொன்னாத்தான் தெரியும். இந்த எவ்வளவு எப்படி சிரிக்கிறாங்க. ஆமா ஆமா. அவசரத்துல போனவன் பாரு உட்காந்து வெளியே இருந்து எந்திரிச்சு வந்திருக்கேன். சரி, எந்திரிச்சு வந்து உனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? எம்புட்டு பீ தான் போயிட்டு திரும்பி போயிருக்கேன். சரி, ஒம்மட்டுதுடா எனக்கு. சரி சொல்லுங்க. திரும்பி போய் பார்த்துருக்கேன், பேண்ட பீய காணோம். என்ன நீ சொல்ற? போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டேன். சரி, ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ. புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீதே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மறுபடிக்கும் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்த நண்டு இறாலு மீன் கனவை மறுபடி தின்னு விட்டேன். காசாடா முக்கியம், பேருதே முக்கியம். உன் பெருமை தான் முக்கியம். நீ மாமியா வீட்டுல பீ வந்துட்டு இந்த ஊருக்கு தெரியுமா? அது இந்த முத்தாலம்மை வாசல். இந்த முத்தாலம்மை வாசல் சொன்னாத்தான் அடுத்த தடவை மூத்திரம் பேய்வேன். ஒரு ஆளு இப்ப நம்ம நாடகத்தில் நடிக்கிறான், திரைப்படத்தில் நடிப்பான், அது மாதிரி தான் அது. போய் பாரு ஆமை மேல போய் ஆமை சொம்பதாக முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, புள்ள யோசனை நம்ம வீதே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓஹோ. மறுபடிக்கும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்த நண்டு மீன் மறுபடிக்கு தின்னுட்டேன். ரெண்டாவது ரவுண்டு தின்னவனா வர மறுபடிக்கும் வைத்த கலக்க ஆரம்பிச்சு. சரி, புள்ள யோசனை பண்ணிட்டேன். என்ன யோசனை? நம்ம வீதே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எகுன வேண்டாலும் நடந்துடணும். நடு வீட்டுல பீய பண்ண. சரி, ஏய் கிளம்பிட்டாப்லனே. யோ ஒம்மட்டல டேய் உட்கார. அக்கா அமுதா அக்கா, நடு வீட்டுல பீ வேண்டாம் வந்து ஒரு போட்டோ எடுத்துக்க. ஆந்தி அக்கா, அந்த மாக்கா, வெள்ளையம்மாக்கா எல்லாம் ஒரு போட்டோ எடுத்துக்க. ஏய் வாணி உட்காருங்க. என்ன நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். சரி, போட்டா பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போட்டாங்க. ஓஹோ. இப்போ நடு வீட்டில் பீய பண்ணிட்டு பீயை சுற்றி வரேன். பீ எந்த ஊர்ல இடம் நடந்து விடு. பீய போயிடும், பீய போயிடும். பீ எந்த ஊர்ல நடந்து பீ போகாம புள்ள யோசனை பண்ணி. என்ன யோசனை? தள்ளி வறுத்த மீன் வைக்கானால போகல. ஆமா ஆமா ஆமா. 4 மீனை கொண்டு வச்சிருக்கேன். பீய போயிடு, பீய போயிடு. ஐயோ ஒம்மட்டுதுடா எனக்கு. போகாம இருக்கும் புள்ள யோசனை பண்ணிட்டேன். என்ன யோசனை? முட்டை வைக்கானால போகல. ஓஹோ, முட்டை எதிர்பார்க்கும்ல. 3 முட்டையை கொண்டு வச்சு பீய போயிரு பீய வரும்னு போகல. என்ன நீ சொல்ற? போகாம இருக்கும் புள்ள யோசனை பண்ணிட்டேன். அப்பளம் பாயசம் வைக்கானால போகல. அப்பளம் பாயசம் ஊற்றி கொண்டு பீய போயிரு பீய போயிரு பீய வரும் போகல. சரி, போகாம இருக்க உனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. என்ன ஆத்திரம்? ஆத்திரம் வந்தா போய் அடுப்பாங்கல்ல போய் தண்டி விறகு கட்டி எடுத்து வந்துட்டேன். எடுத்து வந்து பொண்டாட்டி மாமியாலும் கோயில் போட்டு சாமி முட்டு வந்துகிட்டு இருக்க. சரி, இப்ப ஆத்திரத்துல ஓங்கிட்டு அடிக்க. அப்புறம் பீல அடிச்சு பீ வச்சு மாமியா வாயி தலையெல்லாம் பீ. சரி, பொண்டாட்டி தலையெல்லாம் பீ. செவர்லாம் சந்தனம் தொலைச்ச மாதிரி இருக்கு பீ. ஐயப்பா. அதோட அந்த பொம்பளை பிள்ளை கோச்சிட்டு போனது. மறுபடிக்கும் இங்க என்ன எங்க ஆளு? ஏய் சூர்யா, இங்க வாயா. மாமியா வீட்டுல போய் வேண்டாம், இங்க வாயா. ஏய் காசாடா முக்கியம், பேர் தானா? ஆண்டா நீ மாமியா வீட்டுல பீ வேண்டாம் தெரியுமா? அந்த எப்படி திருப்பி ஆடுவாரு அவங்க நாடகத்தில் இனிமே அட்வான்ஸ் கொடுத்தாலும் இந்த மாமியா வீட்டில் பீ வேண்டாம் ஆர்டர் ஒன்று போடுங்க. ஆமையில பீ வேண்டாம் அப்படின்னா அது ஒரு இதுதானே. வாயா, காசாடா முக்கியம், நமக்கு பேர் தாண்டா முக்கியம். இல்லைன்னா இவ்வளோ நேரம் நிற்க முடியுமா? இல்லையா அந்த ஆளுங்க கல்லை விட்டு இருந்து போக சொல்லியிருப்பாங்க. இவனும் பீ வேலை. அவன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா நல்ல கலைஞர்கள் நல்லா வாசிக்கும். ஏன்னா நல்ல கலைஞர்லாம் வந்திருக்காங்க. நேரம் பத்தாது. இப்போ நானும் மச்சான் மருதமணி வந்திருக்கேன். எங்களுக்கே 1 மணியை தாண்டிடும். ஏன்னா நல்லா ரசிக்கிறீங்க. நம்ம ஏரியா நல்ல நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. சரியாக ஒரு 12:40 வள்ளியை விட்டுருவேன். இல்லை அப்படி எதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா போயிட்டு வெள்ளனை விட்டுறாஞ்சனோட விட்டுருவேன். அதை பற்றி எனக்கு ஒன்றும் விடிஞ்சா காசு உறுதி. ஏற்கனவே 10,000 அட்வான்ஸ் வாங்கியாச்சு. ஆமாம், அதான் வாங்கிட்டு 10 ரூபா வாங்கியாச்சு. அப்போ என்ன மயில் காசு எனக்கு. ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தைமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகையை சேர்ந்த அன்பு மாமா நீலகண்டன் அவர்கள் வருகிற தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக சித்த இசை சக்கரவர்த்தி சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நீங்கள் எல்லாம் மற்றும் என்ன சொல்ல வரணும்னே தெரியலையே. மற்றும் நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், அன்பு மைத்தினர் இளைஞர் எழுச்சி நாயகன். இப்போட மச்சான் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 1 வாரமாக ஷூட்டிங் போயிடுவார். இப்போ இன்னைக்கு கூட ஷூட்டிங் முடிச்சு தான் வராரு. அவசரமாக அன்பு மச்சான் மருதமுடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் வருகமரலே. ஏஎஸ் மருதமணி அவர்கள் வருகமரலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொழி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகை பிரகதீஸ்வரி அவர்கள் வருகமரலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில மூளை விட்டு